26ல் 130. இன்னும் நீங்கள் பிடித்தால் மிகவும் கொடியோர் போல் பிடிக்கிறீர்கள். மற்றவங்களுடைய குறைகளை குற்றமாக பிடிக்கிறீங்க, பெரும் கொடியோர் போல். அந்த குறை நம்ம இருக்கிற நிலையிலேயே நம்ம மற்றவங்களுடைய குறைகளை பெரும் குற்றவாளி ஆக்கிறோம். ஒரு அழகான சூழ்நிலை புனித சம்பாதிக்கிறதுக்கு அதை பொறுத்து வச்சு மன்னிச்சு அவங்களுடைய குறைகளை நிறைவேற்றுறதுக்காகவும் அந்த குறை எங்கிட்ட இருந்து அதில் மீள விரும்புறதுக்காகவும் ஒரு சூழல் மாறி மாறி ஏற்பட்டுருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே இறைவன் பாதுகாத்து வச்சுருக்காங்கள, தவறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் மேலே தவறக்கூடியவங்க தான், யாரும் சுத்தமானவங்க கிடையாது. கோவப்படுறதில் கோவப்பட்டுருவோம், அவசரப்பட்டுருவோம், திட்டுருவோம், அடிச்சிருவோம், பிள்ளைங்களை எல்லாட்டையும் பலகிட்டு இருக்க தான் செய்யுது. இன்னும் எந்த அளவுக்கு நம்ம மனைவியில் இருக்கோமோ அந்த அளவுக்கு சூழல் மாறிச்சுன்னு சொன்னால் நம்ம மாறி போகக்கூடிய நிலையில் நம்ம இருக்க தான் செய்யுது. இப்படி இவ்வளோ குறையை நம்ம வச்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட நம்ம குறையை பார்க்கும்போது அது குற்றமாக்கிறாமல் அதை பொறுத்து வச்சு மன்னிக்கணுமே, அவங்களுக்காக இறைவன்கிட்ட அந்த குறை நிறைவேற்றணுமே, இறக்கப்படணுமே. நம்முடைய கோபம் இறக்கமாக மாறணும், பெருமை பணிவாக மாறணும். ஆனால் நம்ம கோபத்திலே இருக்கிறோம், பெருமையிலே இருக்கிறோம். அவசரம் பொறுமையாக மாறணும். பொறுமையாக நம்மகிட்ட இல்லை, பொறுமை இறைவன்கிட்ட கேட்கணும். பொறுமையில் தான் ஞானங்கள், நம்ம சுற்றி என்ன நடக்குதுங்கிற தெளிவுகள், அதில் எப்படி நம்ம நடந்துக்கிற ஞானங்களை தருவான், வழி நடத்துவான் நம்மளை. அது நமக்கே ஒரு புது அனுபவமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இருந்ததே இல்லையே என்ற அளவுக்கு.